எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் நெய்வேலி என்எல்சி பிரைவேட் லிமிடெடில், அதாவது இந்தியா லிமிடெடில் இவர் டிஜிஎம்மாக வேலை செய்து இவர் ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். இவருக்கு 3 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது கடைசியாக. இவர் எப்போ கவர்மெண்ட் உத்தியோகத்தில் எப்படி இவருக்கு வேலை கிடைத்தது என்பதை பற்றியும், இவருக்கு அந்த 3 பெண் குழந்தை, அதன் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அதற்கு எப்படி பிறந்தது என்ற ஜாதகத்தினுடைய அந்த கிரக நிலை எதன் அடிப்படையில் இருந்தால் அவருக்கு அந்த 3 பெண் குழந்தை கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்பதை பற்றியும், அடுத்தது இப்பொழுது அந்த 3ஆவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு திருமணத்தை செய்து வைப்பதற்காக ஒரு 4 வருட காலமாக அவர் மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அதுக்கான அமைப்பு நடக்கவில்லை. இவருடைய ஜாதக அடிப்படையில் அவருக்கு எப்பொழுது அந்த மனமகிழ்ச்சி ஏற்படும், அந்த குழந்தைக்கு எப்பொழுது திருமணம் செய்ய முடியும் என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 19/4/1959 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மாலையில் 3:45க்கு பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணத்திலே சந்திரன், 2இல் ராகு, 4இல் குரு, 5இல் சனி, 8இல் கேது புதன், 9இல் சூரியன், 10இல் சுக்கிரன், 11இல் செவ்வாய் ஆகும். இவர் பிறக்கும்போது சுக்கிர திசை ஒரு 19 வருடம் 9 மாதம் 5 நாட்கள் ஆகும். அதன் பிறகு சூரிய திசை ஒரு 6 வருடம், சந்திர திசை அதன் பிறகு ஒரு 10 வருஷம், அதன் பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம், ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம். 76 வயது 9 மாதம் 5 நாட்கள். இவர் 77 வயது வரைக்கும் அவருக்கு குரு திசை தான் நடந்து கொண்டிருக்கும். தற்போது வயது 76 வயது 4 மாதம் 1 நாட்கள் ஆகிறது. நடப்பது தற்போது குரு திசையில் புதன் புத்தி 30/12/2026 வரைக்கும் அவருக்கு குரு திசை புதன் புத்தி தான் நடக்கும். இவர் அந்த என்எல்சி லிமிடெட், இந்தியா லிமிடெடில் இவர் பணிபுரிவதற்கான அமைப்பு. சூரியன் சிம்மம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு கிடைக்க வேண்டுமென்றால் சூரியன் அதிகமாக ஒளித்திறமையோடு ஆட்சி பலன் உச்சமத்தோடு இருக்க வேண்டும். சூரியன் அதிக ஸ்தான பலத்தோடு உச்ச அமைப்பில் இருக்கிறார். அதே மாதிரி சூரியனுடைய வீடு பௌர்ணமியை நோக்கி கொண்டிருக்கிற சந்திரன் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதனால்தான் அவருக்கு அந்த கவர்மெண்ட் உத்தியோக அமைப்பு கிடைத்தது. அதேபோல் அவருக்கு சிறு வயதில் ஒரு 20 வயதிலே சுக்கிர தசை முடிந்துவிட்டது. இந்த லக்கணத்திற்கு யோகமான தசை. சிறு வயதிலேயே சூரியன், சந்திரன், செவ்வாய் திசை அமைப்பு நல்ல அமைப்பாக அமைந்துள்ளது. அதே மாதிரி ராகு தசையும் இவருக்கு நல்ல அமைப்பு தான். குரு தசையும் அதே போல் நல்ல அமைப்பாக தான் இருந்தது. குரு தசையில் தான் இவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இவருக்கு நடந்தது அந்த அனைத்துமே யோகமான தசை அமைப்பினால் இவருக்கு அந்த வேலை கிடைத்து இவர் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு கிடைத்தது. அதேபோல் இவருக்கு 5ஆம் இடம், குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகாதிபதி தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து, குரு செவ்வாயினுடைய வீட்டில் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லாமல் சிறப்பான அமைப்பில் தான் இருக்கிறார். 5ஆம் பாவகம் மட்டும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சனியினுடைய இருப்பால், செவ்வாயினுடைய பார்வையினால் சமசப்தமாக செவ்வாய் சனி 5ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இவருக்கு 3 பெண் குழந்தைகள் இவருக்கு பிறந்துள்ளது. ஆண் குழந்தை முதலில் பிறக்கவே இல்லை, ஒரு 3 பெண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு இந்த 5ஆம் பாவகாதிபதி குரு நட்பு வீட்டில், செவ்வாயினுடைய வீட்டில், கேந்திர அமைப்பில் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார். சுக்கிரனுடைய தொடர்பு கிடைப்பது ஓரளவுக்கு ஒரு விதத்தில் கெடுதலாக இருந்தால் கூட இவர் இந்த சந்திரனுக்கு கேந்திர அமைப்பில் இந்த குரு அமர்ந்திருக்கிறார். அது மிகவும் சிறப்பு. இதுபோல் சூரியனும் சுக்கிரனும் சமசப்தமாக பார்த்து கொள்வது அந்த குழந்தை பாக்கியம் திருமண விஷயத்தில் சில இடர்பாடுகளை ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த சந்திரனுக்கு கேந்திரத்தில் 5ஆம் பாவகாதிபதி குரு அமர்ந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு அந்த 4ஆவதாக ஒரு ஆண் குழந்தை அவருக்கு பிறந்தது. இப்பொழுது அந்த 3ஆவதாக பிறந்த அந்த பெண் குழந்தைக்கு திருமணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நடப்பது அஷ்டம சனி. அஷ்டம சனியில் அவருக்கு மனமகிழ்ச்சி எதுவும் தராது. அதேபோல் குரு திசை புதன் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. புதன் நீச்சமான அமைப்பில் ராகு கேதுனுடைய தொடர்பில் இருக்கிறார்.
8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதனால் வந்து குரு திசை புதன் புத்தி இந்த வருஷம் 2026 12வது மாதம் வரைக்கும் நடக்கும். அது பிறகு குரு திசை புதன் புத்தி முடிந்து கேது புத்தி. கேது வந்து 5ஆம் அதிபதியினுடைய தொடர்பை வாங்கின இந்த கேது வந்து குருவினுடைய தொடர்பை வாங்கின அந்த புத்திர குழந்தைக்கு காரகனாகிய குரு 5ஆம் பாவகத்தையும் 5ஆம் பாவகாதிபதியும் அந்த குரு தான் அதிபதி. அவருடைய தொடர்பை வாங்கிய அந்த கேதுனுடைய புத்தியில் அந்த பெண் குழந்தைக்கு 3வதாக பெண் குழந்தை இருப்பதற்கு அவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இவருக்கு அப்பொழுது அஷ்டம சனி காலகட்டம் முடிந்துவிடும் இந்த பூர நட்சத்திரத்திற்கு. அதனால் அவருக்கு மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும். இவர் நல்ல வசதி வாய்ப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அனைத்து கிரகங்களும் நல்ல அமைப்பிலே இருக்கிறது. நடக்கக்கூடிய தசையும் அவருக்கு அந்த யோகமான தசையை நடந்து கொண்டிருப்பதால் அவர் வந்து சீரும் சிறப்புமாக நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். இவர் வந்து லக்னத்துக்கு 12ஆம் இடம் குருவினுடைய தொடர்பு இருப்பதால் இவர் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரமான இடத்தில் வசித்து வருகிறார். இதுபோல் அந்த ஜாதகத்தில் அந்த கிரக நிலையை வைத்து நாம் வந்து துல்லியமாக அவருக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை நாம் வந்து எளிதாக சொல்லலாம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலக்குகளை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.